பொதுவாக நம்ம சல்வார் டாப்ஸோட கீழ்ப்பக்கத்தில் மடிச்சு தைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கர்வாக கட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் கட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம மடித்து தைக்கும்போது ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கரெக்டாக வரும். பட் எண்டில் அதே மாதிரி மடித்தோம்னா இந்த ஓரத்தில் வந்து எக்ஸஸாக வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே உள்ளே மடித்து இந்த மாதிரி தைச்சாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதை ப்ராப்பராக அப்படி தைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஓரத்தில் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த எண்டு கரெக்டாக முடிகிற மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டால் அந்த கர்வ் லைனும் கரெக்டாக வரும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்போவுமே சைட் கட் இருக்க சல்வாரில் பாட்டம்லேயும் சரி சைட் கட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் 2 ஸ்டிச்சிங் இருக்கணும். அதை ஃபோல்ட் பண்ண இடத்துல மேலே ஒரு ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதுக்கு கீழேயும் ஸ்டிச் பண்ணால் தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டால் தான் அந்த ஓரெல்லாம் வளையாமல் கசகாமல் நம்ம தோச்சி யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து யூனிஃபார்ம் சல்வார் பேண்ட். இதோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அதில் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இருந்த பாட்டம் ஸ்ட்ரிப்பை அதை கட் பண்ணிட்டேன். அண்ட் இது சைடில் நம்ம தையல் பிரிக்கணும். ஓவர்லாக் இருந்தால் அதை நல்லா ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் 1-2 ஸ்டிச்சஸ் இருந்தால் அந்த ஸ்டிச்சஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சைட் ஸ்டிச்சிங் வந்து மினிமம் நம்ம எங்கே லைன் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சுக்காவது அதிகமாக மேலே கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் தைக்க முடியும். அதே மாதிரி மடிக்கும் போதும் ஸ்ட்ரெயிட்டாக வராது, கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும் ஓரத்தில். பிகாஸ் நம்ம அந்த பேண்ட்டோட எண்டில் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறமா சென்டரில் மடித்து அதுவும் அந்த லைனுக்கு மேட்சாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக பேண்ட்டை தைக்கும் போது ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஓப்பனில் வச்சு பாட்டமில் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்படி தைக்கும் போது நம்ம இவ்வளோ ஒர்க்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக மடிச்சிடலாம். பட் இது சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு, நம்ம கொஞ்சம் தான் பிரித்து விட்டுருக்கோம். ஸோ அந்த கேப்புக்குள்ளே இதை நம்ம மடித்து தைக்கணும்னு போது இந்த மாதிரி ப்ரீ ஒர்க்லாம் பண்ணி கரெக்டாக வச்சாதான் ரீஒர்க் இல்லாமல் நம்ம இதை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ எதுவுமே புதுசாக ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. பாட்டத்தோட கீழ்ப்பக்கம் அதுக்கப்புறம் நடுவுலையும் ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பாட்டமில் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து அப்படியே ஒரு 6-7 இன்ச்சுக்கு மேலே தையல் இருக்க இடத்து வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எண்டில் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு ஓரத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.